சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. உட்காருமா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மாலையை போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. கெட்டிபாலம் கெட்டிபாலம் கெட்டிபாலம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. நல்லா இருங்க. உன் பேர் என்னம்மா? இசை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமாமா? கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? அங்கிள், அதெல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க கேளுங்க, நோ ப்ராப்ளம். உன்னை மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ரொம்ப பதுகுசா அலட்டல் இல்லாம இருக்க. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்குமா? நீயே கேளுமா. என்னடா திடீர்னு இப்படி கேக்குறாளேன்னு தப்பா நினைக்காதம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கேளுங்க. எங்க பையன் அமெரிக்காவுல இருக்கா. நல்ல வேலை, ரொம்ப ஒழுக்கமான பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ எங்களுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க 2 பேருமே ஆசைப்படுறோம். அது சார், நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. நீங்க யாருமா? நான் இவளுக்கு சித்தி. சொல்ல போனா இவ நான் பெத்த பொண்ணு மாதிரி. அப்படியாம்மா? சரி, என்ன சிக்கல்? இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அதான் என்னோட பழக்கம். என்ன உண்மை? அது இவளுக்கு காது கேட்காது. நம்ப முடியல. இவளுக்கு காதுதான் கேட்காதே தவிர இவ ரொம்ப சாமர்த்தியசாலி. இவளோட குறை வெளியவே தெரியாத மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணிடுவா. ஆனா நாளை பின்ன இத மறைச்சு உங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் உங்க புள்ள வாழ்க்கையில சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான் இப்பவே சொல்லிட்டேன். சொல்லு சிந்தாமணி, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கு அண்ணி. புருஷன் துபாயில இருக்காரு, நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போய் தனியா இருக்கீங்க. ரொம்ப வருத்தமா பேசுறிய சிந்தாமணி. எப்படி அண்ணி வருத்தம் இல்லாம இருக்கும்? நீங்க நான் எனக்கு தனி பிரியம். நீங்க இந்த வீட்டோட ராணியா இருந்து நீங்க அதிகாரம் பண்ணா உங்க பக்கத்துல நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த சுபத்திரல இங்க உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டோட மூத்த மருமக நீங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கீங்க. வேலைக்காரியா வந்தவ இங்க மகாராணியா இருந்துகிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஆடுறாள அவ. அது ஏன் கேக்குறீங்க அண்ணி? இன்னைக்கு மினிஸ்டர் நாஞ்சல் சம்பத்து வீட்டு படியேறி வந்து அவர் மகளுக்கு ராகவ மாப்பிளைய கேட்டாரு. அதுக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா? ஜாதகம் ஒத்து வரல அப்படி இப்படின்னு சொல்லி மினிஸ்டர்னு கூட பார்க்காம சம்மந்தம் பேச முடியாதுன்னு அனுப்பிட்டா. என்ன திமிரு பாத்தீங்களா? ஓ, அவ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? நீங்க இல்லாத இடத்துல கண்டதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரு துபாயில இருந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, பானுமதி அக்கா எப்ப இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அப்பவே இந்த வீட்டோட அம்சம் போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. நீ ஒருத்தியாவது அந்த வீட்டுல என் மேல கொஞ்சம் பாசமா இருக்கி, அது வரைக்கும் சந்தோஷம் சிந்தாமணி. நீங்க இந்த வீட்டுக்குள்ள ராணியா மறுபடியும் வரணும். எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றணும். அந்த சுபத்ராவை டம்மியாக்கி போரம் கட்டணும்.
நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நீங்க தான் பவர்ஃபுல்னு நிரூபிக்கணும். அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மினியேச்சர் மாடல் மேடம். வாவ், வெல் டன். அசத்திட்டீங்க. தேங்க் யூ சார். சார், வாவ் சார், can I explain? யா. ஓகே. என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கு. இங்க சின்னதா ஒரு கோவில். நுழையும் போதே ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்ல மேடம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான். ஆமா, பார்க்கிங்க மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சீங்க? கரெக்ட் சார். இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஐயோ, அந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சு. சார், காரோட சேஃப்டிக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன். நவம்பர் டிசம்பர் மாசத்துல எல்லாம் சென்னையில வெள்ளம் வர்றது ரொம்பவே யூசுவல் ஆயிடுச்சு. சோ இந்த டிசைன் படி காரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க் பண்ணா காரோட சேஃப்டி உறுதி. வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் காரெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் பார்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாவ்.